ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அருண் பேசுகிறேன். நம்ம இப்போ ஆப்பம் மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த வீடியோவில். இந்த சேனல் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கிராம் கணக்கில் இட்லி அரிசி 400 கிராம், பச்சரிசி 400 கிராம், உளுந்து 50 கிராம். 50 கிராம் கொஞ்சம் கூட இருக்கணும். இந்த ஒரு சின்ன உலக்கில் அரை உலக்குக்கு மேலே வெந்தயம் கொஞ்சம், அவ்வளோதான். இதை கழுவி ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ கழுவி ஊற வச்சாச்சு. இது ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். 3 மணி நேரம் ஊறினா கூட போதும். அப்புறம் கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கணும். கிரைண்டரில் அரைச்சா தான் நல்லா சாப்பிட்டு கிடைக்கும். அப்போ இப்போ பாதியே அரைச்சிருக்கு. மாவு கொஞ்சம் இப்போ நல்லா அரைஞ்சிருக்கு. இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். மாவு தேவையான உப்பை போட்டுடலாம். அந்த மாவு வந்து பாதி பக்கம் இருக்குது. இந்த பக்கம் பாதி அரைச்சிருக்கும் போது இப்போ பாதியே அரைச்சிருக்கு. மாவு கொஞ்சம் இப்போ நல்லா அரைஞ்சிருக்கு. இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். மாவு தேவையான உப்பை போட்டுடலாம். அந்த மாவு வந்து பாதி பக்கம் இருக்குது. இந்த பக்கம் பாதி அரைச்சிருக்கும் போது பாருங்கள், மாவு இந்த மாதிரி நைஸாக அரைஞ்சிருக்கணும். இந்த பக்குவத்தில் மாவை எடுத்துருவோம். வாங்க, நேற்று அரைச்ச ஆப்ப மாவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். பொங்கியிருக்கு. நைட்டு ஃபுல்லாக வெளியே இருந்ததா இப்போ பாருங்கள். இப்போ பொங்கியிருக்கு. நம்ம இதில் வந்து இப்போ தேவைக்கான மாவு மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு அதில் வந்து இந்த தேங்காய் பால் வந்து சேர்க்க போகிறேன். தேங்காய் பால் கலந்து ஊற்றணும். இந்த மாவு பாருங்கள், இப்படி கெட்டியாக இருக்கும். இதுவும் மிச்ச மாவை எடுத்து வச்சுட்டேன். இதை நம்ம நாளைக்கு ஊற்றிக்கலாம். இன்றைக்கி தேவைக்கு இந்த மாவு. இதில் இந்த தேங்காய் பால், இதில் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்த மாவை வந்து கெட்டியாக கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கணும். தேங்காய் பால் ஊற்றும் போது நல்லா கொஞ்சம் சாஃப்ட்டு கிடைக்கும். இடியாப்பம் நல்லா கலர் ஒயிட் கலராக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ தேங்காய் பால் ஊற்றி மாவு வந்து இந்த பக்குவத்துக்கு கரைச்சி வச்சுருக்கேன். வாங்க, ஆப்பம் எப்படி சுடலான்னு பார்ப்போம். வாங்க, ஆப்பம் வெந்துருச்சான்னு பார்ப்போம். வெந்துருச்சு. இந்த ஊற்றி சாப்பிட்ற பாலில் வந்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரை கலக்கிறேன். தேங்காய் அரைக்கும் போது ஒரு ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கிறணும். தேங்காய் பால் எடுத்துகிட்டு இந்த நாட்டு சர்க்கரை கலந்து, நீங்கள் வெள்ளை சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ எதுவோ உங்களுக்கு தேவையானதை